வணக்கம் and welcome back to Engineer Drawing Solution CAD and Software Training Institute. டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா AutoCAD பிளான் 3Dல ரெண்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உள்ள ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூ தான். இன்றைக்கி வந்து டேரெக்டாக நம்ம கிரியேட்டிங் எக்யூப்மெண்ட், நான் ஆல்ரெடி வந்து ஒரு 10 டாபிக் வந்து சிலபஸ் சொல்லியிருப்பேன். அதில் ஆல்ரெடி 2 டாபிக் பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது டாபிக் வந்து கிரியேட்டிங் எக்யூப்மெண்ட். ஒரு எக்யூப்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணிடலாம். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர், ஆல்ரெடி நான் வந்து கரண்ட் ப்ராஜெக்டில் ஆயில் அண்ட் கேஸ் நாட் 1 கொடுத்துட்டேன். இது வந்து ப்ராஜெக்டோட டைட்டில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில், இந்த பிளான் 3D இருக்கு, அந்த ஆயில் அண்ட் கேஸ் நாட் 01 கீழே பிளான் 3D டிராயிங்னு இருக்கும். இதுவரை ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ டிராயிங் கொடுக்குறேன். நியூ டிராயிங் கொடுத்தோன்னே இங்கே வந்து நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து டைட்டில் நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஹெட்டோட டைட்டில் இல்லைன்னா அவங்க கிளைண்டோட டைட்டில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பைப்பிங்னு கொடுக்குறேன். பைப்பிங் 01 கொடுக்குறேன். 01 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும், ஏன்னா லோட் ஆகி வரணும். லோட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் செட்டிங்ஸு நம்ம மாத்திர மாதிரி இருக்கும். இப்போ இந்த கமெண்ட் பார் எடுத்து நான் கீழே வச்சுக்கிறேன். சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா கீழே வச்சாச்சு. அடுத்து இந்த கிரிட் மோட்லாம் நான் எடுத்து விட்றேன். கிரிட் மோடை எடுத்து விட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ, இந்த கஸ்டம் வியூன்னு இருக்கு பார்த்தீங்களா, இது நம்ம மேலே கூட போய் மாற்றிக்கலாம். ஸோ மெனு பாரில் போயிட்டு போயிடல வியூ கொடுத்துட்டு அதில் 3D வியூவில் சவுத் வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் ஏதாவது ஒரு வியூவில் நான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒர்க் பேஸ் செட்டிங்ஸ் கொடுக்கணும். இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பேஸ் செட்டிங்ஸ்னு இருக்கும். இந்த ஒர்க் பேஸ் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு 3D பைப்பிங் வைக்கணும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா PIPல இருக்கும். அப்படி இல்லைன்னா 3D பைப்பிங் கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த ஹோம் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஹோமில் தான் நம்ம பார்க்க போகிறேன் எக்யூப்மெண்ட் பேனல் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்டி இன்சர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டிங் பைப்புக்கான ஏரியா. இது வந்து ஆர்த்தோ வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகிராஃபிக்கான ஏரியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைப் சப்போர்ட்டுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா பைப் சப்போர்ட்டு ஆங்கருக்குள்ள ஏரியா. எக்யூப்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாபிக். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா AutoCAD இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எக்யூப்மெண்ட் புதுசாக ட்ரா பண்ணணும். ஆனால் இங்கே பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு எக்யூப்மெண்ட் எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஒரு இன்ட்ரோ மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த எக்யூப்மெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எக்யூப்மெண்ட்ல அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் என்ன வேணுமோ மாற்றிக்க. யூனிட் செட்டிங் யூஎன் கொடுத்து என்டர். அதில் வந்து என்ன யூனிட்ஸ் நம்ம தேவைப்படுவோம், டெசிமல் 0.0 மில்லிமீட்டர் எது வேணுமோ உங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணிக்க. இப்போ இந்த எக்யூப்மெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த எக்யூப்மெண்ட்ல கிரியேட் கொடுக்குறேன். இந்த எக்யூப்மெண்ட்ல கிரியேட் கொடுத்தோன்னே கிரியேட் எக்யூப்மெண்ட் கேட்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த வெசல் வெர்டிகல் வெசல் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோவை கிளிக் பண்ணினா நிறைய டைப் இருக்கும். ப்ளோயர், சென்ட்ரிபிகல், காலம், கம்ப்ரஸர், கன்வேயர், சைக்ளான், ட்ரையர், ஃபில்டர், பர்னேஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேங்க் எடுத்துக்க. டேங்க்ல வந்து வெர்டிகல் டேங்க், அதே மாதிரி பம்ப் எடுத்துக்க. பம்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பம்ப் எடுக்க போறோம்னா சென்ட்ரிபிகல் பம்பை கிளிக் பண்ணுறேன். சென்ட்ரிபிகல் பம்பை கிளிக் பண்ணோன்னா வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் டேரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் டைமென்ஷன்ஸ். இப்போ இந்த SL இந்த இதோட டைமென்ஷன், அதே மாதிரி SP இதோட டைமென்ஷன் இதெல்லாம் கொடுத்துருப்பான். இப்போ இதை கிரியேட் கொடுக்குறேன். கிரியேட் கொடுத்தோன்னே இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்போ இன்சர்ட் பாயிண்ட் கேட்கும். அப்போ இந்த டிஸ்பிளேல எங்கே இன்சர்ட் பண்ணுவோன்னு கேட்கும். அப்போ நான் வந்து சும்மா வச்சு கிளிக் பண்ணுறேன். ஸ்க்ரீனில் வச்சு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, அடுத்து 270 டிகிரி, அடுத்து 360. அப்போ எந்த டைரக்ஷனில் வேணுமோ அந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணிட்டு, இல்லைனா இங்கே கூட நம்ம வேல்யூ வச்சுக்கலாம், இல்லைன்னா சும்மாவோட கிளிக் பண்ணிக்கலாம். எவ்வளோ டிகிரி வேணுமோ நான் இங்கே வச்சோட கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எக்யூப்மெண்ட் கிரியேட் ஆகும். சரிங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி தான் எக்யூப்மெண்ட்டை எடுத்து வைக்கணும். இப்போ அடுத்து வந்து ஒரு டேங்க் எடுத்து வைக்க போகிறேன். ஒரு டேங்க் வேணும்னா ஒரு சிலிண்டர். அப்போ இந்த கிரியேட் எக்யூப்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிரியேட் கொடுத்தோன்னே இங்கே வந்து பம்ப்னு இருக்கும். இதில் வந்து டேங்க் கொடுக்குறேன். டேங்க்ல வந்து வெர்டிகல் டேங்க், ஹரிசாண்டல் டேங்க் இருக்கும். வெர்டிகல் டேங்க் கொடுக்குறேன். இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ அதை கொடுத்ததுக்கப்புறம் கிரியேட் கொடுத்தோன்னா இந்த மாதிரி வரும். அப்போ இது என்னன்னா வேல்யூ கொஞ்சம் மாறி இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், நம்மளே கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் கொடுத்துட்டு இந்த டேங்க் போல பம்பில் கூட போட்டுக்கலாம், இல்லை மோட்ரு கூட வெர்டிகல் மோட்ரு, இல்லைன்னா டேங்க் வெசல் எடுத்துக்க. வெசலில் வெர்டிகல் வெசல். இப்போ இந்த பார்த்தீங்களா, இது சிலிண்டரு. அடுத்து வந்து ட்ரெபிசாயில் கிட்டு, அதே மாதிரி கீழே வந்துடும். இப்போ சும்மா கிளிக் பண்ணிட்டோட கிரியேட் கொடுத்தோன்னா நான் வந்துச்சு பார்த்தீங்கன்னா டேங்க் வந்துருச்சு. இப்போ இந்த டேங்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி டேங்க் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அப்போ எந்த சைடு ரொட்டேஷன், இந்த சைடு வேணும்னா இந்த சைடு ரொட்டேஷன் வந்துட்டு அப்போ நம்ம எதை ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ இதை நான் கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம எல்லாமே எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும் பிளான் 3D பொறுத்தவரையும். மற்ற சாஃப்ட்வேரில் தான் நீங்கள் வந்து புதுசாக ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் மற்ற சாஃப்ட்வேருக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட். இப்போ வந்து இது வந்து அப்போ ரியலிஸ்டிக்கில் இருக்குது. இதை வந்து சேடலில் வச்சோன்னா
உங்களுக்கு ரியலா தெரியும். இப்போ எனக்கு இதோட கலர்ஸ் மாற்றணும். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பை லேயர் இந்த கலர் இருக்கும். இந்த பை லேயரில் இந்த கலரை கிளிக் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, சப்போஸ் இந்த கலர் பத்தலைன்னா செலக்ட் கலரில் போயிட்டு ஏதாவது ஒரு கலர், சரிங்களா, ஏதாவது ஒரு கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இங்கே க்ளோஸ் கொடுத்துட்டு எஸ்கேப் யூஸ் பண்ணிக்கேன். இந்த வந்துருச்சுங்களா, அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சிலிண்டரோட கலர் மாற்றணும். இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போனோம்னா அந்த பை லேயரில் ஏதாவது ஒரு கலர் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு எஸ்கேப் கொடுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் எக்யூப்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அந்த எக்யூப்மெண்ட்லாம் எப்படி மாடிஃபை பண்ணுறது சொல்லி தரேன். சரிங்களா, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.